பாருங்க இப்ப இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய 50 எம்சிக்கு நாங்கள் செய்ய போகிறோம். பார்ட் 2 கொஸ்டின் எப்படி வரும்னு நான் தந்திக்கிறேன். அப்படியும் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் ஒன்று போட்டிக்கணும் பாருங்க. இந்த பிடிஎஃப் கீழே இன்னும் ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிப்பேன். குரூப்பில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படியான பார்ட் 2 கொஸ்டின் தான் வரும். நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட பாஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல இருந்து இது வரைக்கும் என்ன பிள்ளையால் பார்ட் 2 ஒரு கொஸ்டினும் வரல, எம்சிக்குள்ள வந்திக்குது. அப்போ என்ன செய்யலாம், சம்டைம் நமக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், இப்படித்தான் கேள்விகள் வரும்னு சொல்லி அமைச்சு கொள்ளணும். ரைட். இப்போ நாங்கள் பேப்பருக்குள்ளே போகிறோம். அப்போ நாங்கள் எல்லாமே அந்த பேப்பர்லாம் படிச்சுக்கிறோம். முன்னுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டே நாங்கள் படிச்சுக்கிறோம். இப்போ படிச்சது போகிற என்ன செய்ய போகிறோம், பேப்பர் செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், ஒவ்வொருத்தரும் ஆன்சர் பண்ணக்கூடிய வேலைக்கு போகணும். சரி, அப்போ நீங்கள் ஆன்சரை மைக்கை அன்மியூட் பண்ணி பேசணும்டாக்கள் பேசுங்க, அப்படி இல்லாட்டி செட்டில் நீங்கள் போடுங்க. ரைட். பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். தொடர்பாடல் ஊடக கற்கை ஒரு துறை சார்ந்த பாடமாக கற்கப்பட வேண்டும் சொல்ற நிலைப்பாடு உருவாகியது எப்போதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆன்சரை போடுவோம். அப்போ இந்த பேப்பரை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு எல்லாரும் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த பேப்பரை நீங்கள் கிளாஸுக்கு வரக்குள்ள செஞ்சுட்டு வாங்க, என்ன செய்யணும், அடுத்த கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சரியா? செஞ்சுட்டு வராமல் அந்த பேப்பரை செஞ்சீங்கன்னா ஒன்றும் விளங்க மாட்டுச்சு. நான் உங்களுக்கு ரெக்கார்ட் அந்த கிளாஸ் விட்டாக்களுக்கு ரெக்கார்டிங்கை தந்து கேட்டுட்டு இந்த பேப்பரை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். சரியா? அதுக்கு முன்னே படித்தாங்களே பேப்பரை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, அப்போ பேப்பரை செஞ்சால் நீங்கள் செய்யுங்க, பாஸ் அந்த டிக் பண்ணிக்கொள்ளுங்க. நமக்கு 50க்கு எத்தனை வரும்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். பாருங்க பிள்ளையால், 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் என்ன செய்து இந்த பாடம் ஒரு துறைசார் பாடமாக கற்கணும் நிலைப்பாடு உருவாகு. துறை சார்ந்த என்ன, அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தனியொரு பாடமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் நம்மளோட பாடம் எந்தெந்த பாடங்களோட தொடர்பாட்டு இருந்துச்சு ஒருத்தர் சொல்லுங்க அப்போ. ஆரம்பத்தில் நம்மளோட பாடம் வந்துட்டு எந்தெந்த சப்ஜெக்டோட தொடர்பட்டு இருந்துச்சு சொல்லுங்க ஒருத்தர். அரசியல் விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், மாநில விஞ்ஞானம். ரைட், வெரி குட். அரசியல் விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், மானுட விஞ்ஞானம், இந்த 3 பாடங்களோட தான் இணைஞ்சு இருந்துச்சு. அது பிறகு பிள்ளையால் தனியான ஒரு பாடமாக வருது. அப்ப இதுதான் விஷயம். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து 1வது. 2வது பாருங்க, நவீன தொடர்பாடலின் தந்தை என வர்ணிக்கப்படுபவர் சொல்லுங்க பாப்பம். நவீன தொடர்பாடல் தந்தை யாரு? ரைட், வெரி குட். ரைட், வில் வெஸ்டாம். பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளையால், நான் படிச்சுக்கிறேன் தொடர்பாடல் தந்தைன்னு சொன்னாலே வில் வெஸ்டாம் நிறைய இடங்கள்ல வருவார். சரியா? லாஸ்ட்வெல் வந்துட்டு எங்களுக்கு வரை விளக்கணத்துல வரார். சுனந்த மகேந்திர வந்துட்டு எங்களுக்கு கீழேத்திய அறிஞர்களுக்குள்ள வருவார். எங்களை இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கீழேத்திய அறிஞர்களுக்குள்ள வருவார். அப்போ நான் தந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன, மேலேத்திய அறிஞர்கள் கீழேத்திய அறிஞர்கள் சரி டிவைட் பண்ணி தந்திக்கிறேன். அந்த 4 ஒரு குறிப்பு பகுதியும் தந்திக்கிறேன். சரியா? அப்போ உங்களோட எக்ஸாமில் கேட்கலாம் ஒரு பார்ட் 2ல் ஒரு 4 மார்க்ஸ் கொஸ்டினை கேட்கலாம். தொடர்பாடல் கற்கைக்கு பெரும் பங்காற்றிய மேலேத்திய அறிஞர்கள் 4 வரை குறிப்பிடுன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்ய குறிப்பிட்டா என்ன, கிளட்சனோன், லாஸ்வெல், கேட் லெவின், போலஃப் லசால்ஸ்ஃபெல்ட், ஹோலைவர், என்ன இப்படியான ஆக்களை நீங்கள் கொடுக்கணும். சரியா? கீழே தேசம் செல்லக்குள்ள நம்ம ஸ்ரீலங்கன்ஸ் ஆக்கள் யாரு, விமல திசாநாயக்க, சுனந்த மகேந்திர, எட்வின் ஆரேதாஸ், அவங்கள கொடுக்கணும். சரியா? ரைட். மார்ஷல் மக்லூஹன் பிள்ளைகள் நாங்கள் படிப்போம் இன்ஷால்லா. என்ன, ஊடக பண்பாட்டில் படிப்போம். நாங்கள் பண்பாடுன்னு சொல்கிற யூனிட்ல ஊடக பண்பாட்டுக்கு வரை விளக்கணம் சொல்கிற ஒருத்தர் தானே என்ன, மார்ஷல் மக்லூஹன் சொல்றது. நான் பேசுறது சவுண்ட் குறைவா வரைக்கும் பிள்ளையால் இல்லையே? விளங்குதானே எல்லாருக்கும்? ஓகே, விளங்குதானே? அப்போ 2வதுக்கு என்ன பிள்ளையால் ஆன்சர் வில் வெஸ்டாம்ன்றதை அமைச்சுக்கொள்ளுங்க. 3வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையால், இலங்கையில் தொடர்பாடல் மற்றும் ஊடக கற்கை ஒரு துறை சார்ந்த பாடமாக முதலில் கற்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அப்ப நான் சொல்லிக்கிறேன் பிள்ளையால், இலங்கை என்று சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டா நாங்க உண்டை கொடுக்கணும், அப்படி மென்ஷன் பண்ணாட்டி ஒரு விஷயத்த கொடுக்கணும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. அப்ப 3வதுக்கு ரைட், வெரி குட். போடுங்க, எல்லாரும் ஆன்சர் போடுங்க பாப்பா. எனக்கு போடுங்களா, அப்பதான் விளங்கும் அந்த யார் யாரு பிள்ளை வரீங்கன்னு சொல்லி. டிரெக்ட் கொடுங்க, எனக்கு கொடுங்க மெசேஜை. ரைட். பாருங்க, இலங்கை என்று சொல்லி வந்தா பிள்ளையால், இப்ப ஹம்தானோட ஆன்சர் பிள்ளை, ஹம்தானா அடிச்ச ஆன்சர் பிள்ளை. அவ என்ன இலங்கையை மென்ஷன் பண்ணாம 4 சொல்லிட்டா பாருங்க. ரைட், மத்தாக்கள்ல சரி. அப்ப என்ன பிள்ளையால் நான் சொல்லிக்கிறேன், இலங்கை என்று சொல்லி வந்தா தெஹிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகம் மைண்ட்லயே ஏற்றி வச்சுக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கொஸ்டின் வரலாம். இந்த முறை வந்திக்குது, தெஹிவலை கனிஷ்ட பல்கலைக்கழகம் ஒரு கொஸ்டின் வந்துட்டு பாஸ் பேப்பர் வந்துட்டு.
அப்ப இலங்கை என்று சொன்னாலே தெஹிவளை கனிஷ்ட பல்கலைக்கழகம். உலகம் என்று சொல்லி மென்ஷன் பண்ணாம கேட்ட பிள்ளையால் அது சிக்காகோ இலினோய்ஸ் பல்கலைக்கழகம். சரியா? கொழும்பு பல்கலைக்கழகம் இதில் இல்ல. ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துல 1972 ஆண்டு என்ன செய்து இதழியல் கற்கை ஒன்று வந்துச்சு. அது என்ன செய்து 1 இயருக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டுச்சு. ஏன்? அதுக்கு போதிய அளவான லெக்சர்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனால என்ன செய்யப்படுது, அது ரத்து செய்யப்படுது. சரியா? அதே போல எங்களுக்கு கெலனி பல்கலைக்கழகம் என்ன தொடர்பாளர் கற்பிக்கப்படுற பல்கலைக்கழகத்துல உண்டாக இருக்குது. எனவே ஆன்சர் வந்துட்டு தெஹிவளை கனிஷ்ட பல்கலைக்கழகம். ரைட். 4வது பாருங்க பிள்ளையால், எந்த நாட்டை மையமாக கொண்டு தொடர்பாளர் துறை சார்ந்த பாடமாக வளர்ச்சி பெற்றது? இன்றைக்கு போட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. சொல்லுங்க பாப்போம். எந்த நாடு? ரைட். என்ன? அமெரிக்கா. பாருங்க, ஹஸ்மத் பல ஜெர்மனியில அமெரிக்கா. ரைட். இல்ஹாம் அஹ்மத். சரி, ஓகே. பாருங்க பிள்ளை, நம்ம சொல்லிக்கிறேன். ஏன் அந்த ஹிட்லரோட சம்பவத்தை வச்சு பாருங்க. என்ன, ஹிட்லர் வந்துட்டு அவரோட ஆட்சியில என்ன ஊடக சுதந்திரம் முடக்கப்பட்டுச்சு. அப்ப ஊடக சுதந்திரம் பற்றி பேசினாங்க. அப்படி பேசப்பட்டவங்க என்ன செஞ்சாங்க, ஐக்கிய அமெரிக்காவிட்ட போய் என்ன செஞ்சாங்க, அங்க அவங்களோட தொடர்பாளர் துறை சம்பந்தமா செஞ்சாங்க. அப்ப என்ன செய்யுது, அமெரிக்காவை மையப்படுத்தி என்ன செய்யுது பிள்ளையார் ஒரு துறைசார் பாடமாக வளர்ச்சி வச்சுக்குது. எனவே ஆன்சர் வந்துட்டு 4வதுக்கு 3. அப்ப ஜெர்மனின்னு சொல்ற ஒரு ஆன்சர் வாரத்துக்கு நமக்கு என்ன, அந்த குரூன்பெல்ட் பிரகடனமைக்கு தானே பிள்ளையார். ஜெர்மன் நாட்டுல குரூன்பெல்ட்னு சொல்ற இடத்துல முன்வைக்கப்பட செய்யப்பட்டுச்சு. அந்த குரூன்பெல்ட் பிரகடனம் சொல்லி கேட்டேன். அப்ப நம்ம கிட்ட கேட்கலாம், குரூன்பெல்ட் பிரகடனம் எந்த நாட்டுல முன்வைக்கப்பட்டன்னு சொல்லி கேட்டா அது ஜெர்மன் நாடு. சரியா? அப்படி ஒரு கொஸ்டின் நீங்க என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 5வது கொஸ்டின் தரப்பட்டிக்கு நமக்கு. தொடர்பாடல் மற்றும் ஊடக கற்கை ஒரு துறை சார்ந்த பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுவதில் அடிப்படையில் எதிர்பார்க்கப்பட்டது. சொல்லுங்க பாப்போம், 5வதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நான் சொல்லி தந்திக்கிறேன் எனக்கு. இல்ல ஹஸ்மத் ஆன்சர் பிள்ளை போடுங்க, மத்தாக்கள் ஆன்சரை போடுங்க. ரைட். சரி, நஸ்ரீன் சரி, ஷிஃப்கா ரைட். பாருங்க பிள்ளையார், நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன ஒன்று வர மாட்டுச்சு. யாரு இனாராவா ஒன்று வர மாட்டுச்சு. பாருங்க அந்த கேள்வியை பாருங்க. தொடர்பாடல் மற்றும் ஊடக காட்சி ஒரு துறை சார்ந்த பாடமாக என்ன, அதாவது அந்த இதுல ஒரு நமக்கு 3வது விஷயத்துல ஒரு துறைசார் பாடமாக கற்பது அவசியம். யுனெஸ்கோ அறிமுகம் செஞ்ச நோக்கம் என்ன, அந்த ஊடக விலங்கறிமிக்க ஒரு பருணங்களை உருவாக்கணும். பாருங்க, அப்ப ஊடக விலங்கறி எங்களுக்கு ஊடக விலங்கறி என்ன பிள்ளையால், ஊடகத்துல வார தகவல்களை நாங்க அப்படியே எங்களுக்குள்ள உள்ளெடுக்காம எங்களுக்கு தேவையான எங்களுக்கு பொருத்தமான தகவலை நாங்க செய்யணும், வடிகட்டி எடுக்கணும். அதுதான் சொல்றேன், நாங்க ஊடக விலங்கறிவுன்னு சொல்றேன். அப்ப அதாவது என்ன, அதுக்குரிய ஆன்சராக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. சரியா? தொழில்நுட்ப அறிவு இருக்கணும் தான், விமர்சன திறன் எல்லாமே இருக்கணும். ஆனா அடிப்படையில பேசிக்ல என்ன எதிர்பார்க்கப்பட்டன்னு சொல்லி கேட்டப்படியால் ஊடக விலங்கறிவு மிக்க என்ன செய்யணும், பெருநர்களை உருவாக்கணும். இன்னைக்கு ஒரு கொஸ்டின் போட்டிக்கிறேன்னு பாருங்க. செயற்பாடு பெருநர் என்ன செய்யணும், செயற்பாடு பெருநர்களாக நான் என்ன செய்யணும், ஊடகத்தை நுகரணும் இல்லைங்களா?